நானும் என்ற ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டு யாரு? புதுசா சட்டசபை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இப்ப புதுசா சட்டசபை பாக்குறாங்கல்ல, அவங்களும் நானும் உட்கார்ந்து சட்டசபைய லைவா பாத்துக்கிட்டு இருந்தோமுங்க. திடுதுப்புன்னு பார்த்தா கரண்ட் போயிருச்சுங்க. இதோ இதே மாதிரிதான். அட கரண்ட் போயிருச்சான்னு பார்த்தா கரண்ட் எல்லாம் போலையாம், லைவ் கட் ஆயிருச்சா. ஒரே நிமிஷம் லைன்லயே இருங்க. கரெக்டா வீடியோ எடுக்கும் போது கரண்ட் போயிருச்சுங்க. இனி லைவ் வருமானு தெரியல. இது டெம்பரவரி ஏற்பாடான்னு கேட்டா நமக்கு இல்லைங்க, இது லைவுக்கு. ஆனாலும் நம்ம தொடர்ந்து பேசத்தான் போறோம், ஏன்னா இது எனவே பேசுவோம். சரி, நம்ம இப்ப எதுல விட்டோம்? இட்லி, அட்லி, சட்னி. அட்லி சட்னி தான் பிரச்சனை ஆயிருச்சுங்க. ஆனா லைவ் பிரச்சனைக்கு அது காரணம் கிடையாதுங்க. மாநிலத்துக்கே பிரச்சனை தர மேகதாது சட்டமன்றத்துல ஸ்மூத்தா முடிஞ்சதுங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனையாச்சுன்னா, முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்லாம முதல் போட்ட அமைச்சர் பதில் சொல்றாரு. என்னங்க முதலமைச்சர் அண்ணா, சொத்துக்கு பினாமி வைக்கலாம், பேச்சுக்கும் பினாமி வைக்கலாமா? இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் அந்த பினாமி நான் தான் ஒரிஜினல்னே சொல்லிட போறாருன்னா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவருதான் மைக் மோகன். அவரு மைக் எடுத்து பாடுற மாதிரி நடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரே பாடுற மாதிரி இருக்குங்கண்ணா. எஸ்பிபிக்கே டவுட் வந்திருக்குங்கண்ணா பல நேரங்கள்ல, நான் தான் பாட்டு பாடினேனா இல்ல அவரே பாடுறாரான்னு. அந்த அளவுக்கு நடிப்பாருன்னா. அவருக்கு ஓன் வாய்ஸ் கூட கிடையாதுண்ணா. அப்பதான் என்ன பண்ணாங்க, இந்த இதயம் நல்லெண்ணெய் விளம்பரத்துக்காக மோகனுக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அவரை கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க. மோகன் மாதிரியே இருக்கிற ஒரு ஆளையும் நடிக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு அவரு சூப்பர் ஸ்டார்னா அவரோட வாய்ஸ விளம்பரத்துல கேட்டப்போ அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு மைக் மோகன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னா, ஆனா இதயம் நல்லெண்ணெய் விளம்பரத்துல அவரே நடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த வாய்ஸ்னால. என்ன இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? கடைசியில உங்க நிலைமை அப்படித்தான் ஆகும்னு நினைக்கிறேன்னா. ஆனா உங்க ஆளுங்க கொடுக்குற அந்த டப்பிங் எல்லாம் பார்த்தோம்னா அடடடடா, எங்களுக்கும் பேச தெரியும். தளபதியின் கடை கண் பார்வைக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளபதி கஞ்சாடை காமிச்சா போதும் அப்படின்னு எல்லாம் தான் பேசுன்னு பேசுறாங்கண்ணா. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கண் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு, இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். ஒன்னா கஞ்சாடை காட்டுங்க, இல்லைன்னா வாய்ஜாடை காட்டிருங்கன்னா, இல்லைன்னா முதல் போட்ட அமைச்சர் முதலமைச்சராயிர போறாரு. சரி, இங்க எதுக்கு அட்லி சட்னி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இப்போ சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், சனாதனத்தின் வேரை அறுத்த தந்தை பெரியார், மூலதனத்தை முக்கியம் என்று பேசிய காரல் மார்க்ஸ், இப்படியெல்லாம் நாங்க சொன்னோம்னா உங்க முதல்வருக்கு, அதாவது கஞ்சாடை கூட காட்டாத அந்த முதல்வருக்கு புரியுமா? புரியாது. உங்க முதல்வருக்கு புரிஞ்சதெல்லாம் என்ன? அட்டிலி அட்டிலி, எங்க வீட்டுல 4 இட்லி புட் சட்னி, தட் மீன்ஸ் சட்னி ஊத்து. அதனாலதான் எங்க சிவசங்கரன் சாரு சட்னி இட்லி அட்லின்னு பேசியிருக்கிறாரு. முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி. அவர் எடுக்கிற படம் பூரா பாத்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதுல ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அதுல இருந்து இதை எடு, இதுல இருந்து அதை எடு, அதையும் இதையும் இதுலயும் இருந்து எடு. இது யாரு? அட்லி. இப்போ நீங்க கொடுத்த கவர்னர் உரை எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உரையே தமிழ்நாட்டுல இல்லையா? இருமொழி கொள்கை, இத நீங்க மட்டும்தான் பேசுறீங்களா? அதுல ஆரம்பிச்சு முடிவு வரைக்கும் விசில் புரட்சிய தவிர அது என்ன புரட்சின்னு நீங்க தான் சொல்லணும். கஞ்சாடை காட்டாத வாய்ஜாடை காட்டாத சிஎம் உட்கார வச்சுட்டு, அட சிஎம்க்கு அப்படி உட்கார்றதுக்கெல்லாம் உரிமை இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னா? முதல்வரை விடுங்க, அந்த முதல்வரை சார்ந்த அந்த துறைக்கு கேள்வி கேட்கும் போது யாரு பதில் சொல்லணும்? அவர் தானே பதில் சொல்லணும். பெண்களின் பாதுகாப்பு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும் சார். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க, அந்த துறை உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா அதுக்கு வர கேள்விகளுக்கு பதில் மட்டும் ஆதவன் கண்ட்ரோல்ல இருக்குன்னா, நீங்க முதலமைச்சரா இல்ல அவரு முதல் போட்ட அமைச்சரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வரலைங்க, எனக்கு வரல. அதுக்காக இந்த கேள்வி எனவே பேசுவோம் தானே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சேனலை பிளாக் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதர்ம மனசோட கிருத்திகா கணேஷ் மேடம் இவங்களோட ஐடிஸ் எல்லாமே பிளாக் ஆகிட்டே வருது. அதனாலதான் சொல்றோம், முதலமைச்சரே நீங்க பேசுங்க, முதல் போட்ட அமைச்சர் பேசக்கூடாது. உடனே செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சரான ராஜ்குமாருக்கு கோபம் வந்துருச்சுங்க.
சாரி, ராஜ்மோகனுக்கு கோவம் வந்துருச்சுங்க. அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காருலங்க, ஏழை ஆட்டோ டிரைவர், அத கேக் வெட்டி கூட விளையாண்டார்ல அவருதான். அவரு ஏதோ தன்னை விஜயாக நினைக்காம விஜயகாந்தாக நினைச்சிட்டாரு. பொறுப்பா இருக்கணும், பதில் சொல்லணும், அதெல்லாம் மறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கிளாஸ் இவங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஏனுங்க சபாநாயகர் சார், நம்ம ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ வரலீங்களா கிளாஸுக்கு? ஏன்னா அவர் இப்பவும் ஆட்டோ ஓட்டுற நினைப்புலயே எல்லாம் இல்ல. அவர் ஆட்டோ ஓட்டுறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட அவர் ஒரு ஈஸ்வரனுங்க. இப்படிதான் கரண்ட் போய்கிட்டும் வந்துகிட்டுமா இருக்கு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வேலையை பார்ப்போம். இருங்க, லைட் செட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆக யூடியூப் கூட இனி சட்டமன்ற மாதிரி அப்பப்போ லைவ் போயிட்டு போயிட்டு வரும் போல இருக்குதுங்க. என்னங்க சிஎம் சார், கேக்குதா, தெரியுதா, இல்ல ஏதாவது பாக்குறீங்களா? இதுக்குத்தான் சென்னை முழுக்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் லைவாவே கட்டிட்டு தானே இருக்கேன், கரண்ட் போயிட்டு வந்துட்டு தானே இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார், நீங்க உங்களோட இந்த மக்களுக்கான ஆட்சியில அந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டை மக்கள் பயன்படுத்தவே முடியாது போல இருக்கு சார். ஃப்ரீ கரண்ட்னு சொல்லி இப்ப கரண்ட் ஃப்ரீ தமிழ்நாடா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் திரு முதலமைச்சர். இது முதலமைச்சருக்கு சொல்லணுமா இல்ல முதல் பட்ட அமைச்சருக்குன்னு சொல்லணுமான்னு தெரியல. யாரோ ஒருத்தங்க சண்டை போடாம எடுத்துக்கங்க. ஆக சட்டமன்றத்துல ஏன் இப்படி லைவா கட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, முதல் முறையா உங்க சட்டமன்றத்தை லைவா பாக்கணும்னு நினைக்கிற உங்களோட நண்பா நண்பீஸை ஏமாத்துறாதீங்க. எங்களுக்காகவா கேக்குறோம்? உங்க நண்பா நண்பீஸ்க்காக தானே கேக்குறோம். நீங்க தானே சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க இப்ப எல்லாருமே நியூஸ் சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப்பை யாருமே பார்க்கல, ஐபிஎல் யாருமே பார்க்கல, இப்பெல்லாம் டிவி போட்ட சட்டமன்றம் தான். அப்படி இருக்கிற உங்க நண்பா நண்பீஸ்க்காக, உங்க தம்பி தங்கச்சிகளுக்காக, உங்களுடைய விசில் சொந்தங்களுக்காக தானே நாங்க கேக்குறோம். அவங்களுக்கு இந்த சட்டசபைய பத்தின நல்ல அரசியல் புரிதல் வரணுங்கிறதுக்காக தானே கேக்குறோம். ஏன்னா அட்லி கொடுத்த இட்லி எது, இட்லிக்கு வச்ச சட்னி எதுன்னு எல்லாம் தெரியணும்ல. ஏன்னா அவங்களுக்கு அட்லியையும் சட்னியையும் தெரியும், ஆனா இட்லிக்கு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதுல்ல. தட் மீன்ஸ் புட் சட்னி சொன்னேன். சரி விடுங்க, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணங்க. ஆனா எங்களுக்கு புரியாதது ஒரே ஒரு விஷயம் தாங்க. 18 பட்டியும் நடுநடுங்கிற தளபதி அப்படின்னு சொல்றீங்க. ஈரேழு 14 உலகத்திலயுமே இப்படி ஒரு தளபதிய யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. 30 முக்கோடி தேவர்களுக்கும் தலைமை தேவர் தான் எங்க தளபதின்னு சொல்றீங்க. எங்க தளபதி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்றீங்க. பாவிகளை ரட்சிக்கும் தளபதி தான் இந்த மண்ணில் வந்து பிறந்தார்னு சொல்றீங்க. ஏக இறைவன் தளபதி அப்படின்னு சொல்ற நிலைமைக்கும் வந்துட்டீங்க. ஆனா உங்க தளபதியோட ரியாக்ஷன்ஸ பாருங்க, பஞ்சு மிட்டாயையே பாத்துக்கிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி இருக்காருங்க. வீடியோல நிறைய பொட்டு மாமானெல்லாம் போடுறாங்க. அத பத்தி எல்லாம் அவங்களுக்கு எந்த அக்கறையும் எந்த கவலையும் ஒரு நாளும் இருந்தது கிடையாதுங்க. மக்களை பத்தியே அக்கறை இல்ல. அப்புறம் இந்த லைவ் இனிமே கட் பண்ணாதீங்க, எங்களுக்கு கண்டென்ட் கட் ஆகுதுங்க. எங்களுக்கு கரண்டே கட் ஆனாலும் கண்டென்ட் முக்கியம்ங்க. அப்புறம் நம்ம குட்டி குட்டி நண்பா நண்பீஸ் எல்லாம் அரசியல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் முதல் போடாத உங்க முதலமைச்சருக்கு சொல்லி கொடுங்க. முதல் போட்ட அமைச்சருக்கு அதெல்லாம் தெரியும். ஆக இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துல 108 பேர்ல ஆக நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல இனி நீங்க 107 பேர்ல 4 பேர் தான் பேச போறீங்க. சபாநாயகரை விட்டுருங்க, அவர் பேசிதான் ஆகணும். ராஜமோகன், ஆதவு, KAS, அப்புறம் அருண்ராஜ், CTR, ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க. இனி எல்லா துறைக்கும் இவங்க தான் அமைச்சர். ஏன் முதலமைச்சருக்கே இவங்க தான் அமைச்சர்கள். குட்டி குட்டி நண்பா நண்பீஸ், அரசியல் கத்துக்கிறீங்களா? இனிமே சட்டமன்றத்தை நல்லா கவனிங்க. முக்கியமா அந்த பஞ்சு மிட்டாய்க்காக உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த குழந்தையும் நல்லா பாத்துக்கோங்க. அந்த குழந்தை பேசுதோ இல்லையோ, நம்ம பேசணும், நமக்காக பேசணும். நம்ம தொடர்ந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. நாங்க தொடர்ந்து பேசுறதுக்கு இல்லைங்க, எங்க கூட வந்து பேசுறவங்க தொடர்ந்து பேசுறதுக்கு. கூட பேசுறவங்களும் வாங்க, கூட பேசுறவங்களுக்கு உதவி செய்யறவங்களும் தாங்க. கூட பேச வர்றவங்க அழைக்க வேண்டிய எண் 9944422287. வாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.